என்ன செல்வி மேடம், 2026 எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. தமிழ்நாட்டுல எலெக்ஷன்னாலே தியேட்டர்ல எஃப்டிஎஸ் பாக்குற மாதிரி ஒரு வைப் வந்துடுமே. நிழல் நிஜமாகும்னு நீங்க சொன்னது சம பொருத்தம். கரெக்ட் ஆகாஷ். இங்க சினிமாவும் அரசியலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இல்ல, பாடி அண்ட் சோல் மாதிரி. 1925ல பெரியார் ஐயா ஆரம்பிச்ச அந்த திராவிட இயக்கம் தான் இதுக்கு பேஸ்மெண்ட். 1950ஸ்ல அண்ணா கலைஞர்னு அவங்க எழுதின அந்த ஃபயர் வசனங்கள் தான் பட்டி தொட்டி எங்கும் கொள்கைகளை கொண்டு போச்சு. வாவ்! ஆனா அந்த இமேஜ் ட்ராப் சக்சஸ் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணது நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் தானே? ஆப்சல்யூட்லி. ரிக்ஷா தொழிலாளி, விவசாயின்னு ஸ்கிரீன்ல அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை மக்கள் நெஜோன்னு நம்பினாங்க. அதுதான் 1977 to 87 வரை அவரை அசைக்க முடியாத சிஎம்மா வச்சிருந்தது. அவருக்கப்புறம் வந்த ஜெயலலிதா மேடம் திரையுலக ராணிங்கிற இமேஜ்ல இருந்து அம்மாங்கிற ஒரு இமோஷனல் பிம்பத்துக்கு மாறினாங்க. அம்மா உணவகம் மாதிரி திட்டங்கள் அவங்கள அடித்தட்டு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுது. ஆனா செல்வி, எல்லா ஆக்டர்களும் இங்க சக்சஸ் ஆகலையே. சிவாஜி கணேசன் சார் ஒரு கலை மேதை, ஆனா அரசியல் அவர் சறுக்குனது ஏனோ? அதுதான் ஆகாஷ், இமேஜ் வெர்சிட்டாலிட்டி சிக்கல். எம்ஜிஆர் எப்பவும் நல்லவரா நடிச்சாரு, ஆனா சிவாஜி சார் வில்லன் குணச்சித்திரம்னு வெரைட்டி காட்டினாரு. ஓட்டர்ஸ்க்கு அவர் மேல ஒரு ஸ்டேபிளான அரசியல் பிம்பம் கிடைக்கல. 1989ல அவர் நின்ன திருவையாறு தொகுதியிலேயே தோற்றது ஒரு பெரிய லெசன். பாவம் டி ராஜேந்திரன் சார், பாக்யராஜ் சார் இவங்களுக்கெல்லாம் திறமை இருந்தும் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இல்லாததால ஜெயிக்க முடியல. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சரத்குமார் சார் கட்சியை கொண்டு போய் பிஜேபியோட மர்ஜ் பண்ணதுதான். ஆனா அங்கேயும் அவருக்கு சரியான போஸ்ட் கிடைக்கலன்னு ஒரு அதிருப்தி ஓடுதே. ஆமா, சின்ன மண்டல கட்சிகள் சர்வைவ் ஆகிறது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் 2006ல 8.38% ஓட் ஷேர் வாங்கி திமுக அதிமுகவோட ஆதிக்கத்தையே உடைச்சாரு. 2011ல எதிர்க்கட்சி தலைவரானவர் அப்புறம் கூட்டணி குளறுபடிகளாலையும் ஹெல்த் இஷ்யூஸாலையும் வீழ்ந்தது ஒரு சோகமான கிளைமேக்ஸ். ஆமா செல்வி, இப்போ கமல் சார் ராஜ்யசபா எம்பியோட செட்டில் ஆயிட்டாரு. ஆனா இப்போ இருக்கிற டாக் ஆஃப் த டவுன் நம்ம தளபதி விஜய், அவரோட தமிழக வெற்றி கழகம். 1.5 கோடி மெம்பர்ஸ், பெரியார், அம்பேத்கர், காமராஜர்னு ஒரு பெரிய ஐடியாலஜி மிக்ஸ். இது ஒர்க் அவுட் ஆகுமா? விஜய் தம்பிக்கு ஒரு பெரிய பிளஸ் அவரோட ரசிகர் மன்றங்கள். இது ஒரு ரெடிமேட் ஒர்க்கிங் நெட்வொர்க். ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல வெறும் ரசிகர் பலம் மட்டும் போதாது. திராவிட கட்சிகளோட ஸ்ட்ராங் கிரவுண்ட் ஒர்க் மற்றும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அவர் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாருங்கிறது தான் 2026ஓட மிகப்பெரிய அக்னி பரீட்சா. அடேங்கப்பா! அப்போ குஷ்பு மேடம், கௌதமி மேடம்னு பார்ட்டி ஹாப்பிங் பண்றவங்கள மத்தியில ரேவதி மேடம் மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி தனிநபர் வழிபாடு இப்போ டிஜிட்டல் உலகத்துல எவ்வளவு நாள் தாங்கும்னு தெரியல. இது நடிகர்களுக்கு கிளைமேக்ஸ் எலெக்ஷனா இல்ல சீக்வல் எலெக்ஷனான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சம செல்வி, ஒரு வழியா நிழல் உலக ஹீரோகள் நிஜ உலக ரட்சகர்களா ஆவாங்களான்னு 2026ல தெரிஞ்சிடும். கைஸ், உங்களோட கருத்து என்ன? வெறும் ஃபேன்ஸை வச்சு எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா, இல்ல ஐடியாலஜி தான் முக்கியமா? கமெண்ட் பண்ணுங்க. உண்மையை உறக்கச் சொல்வோம், தரவுகளோடு பேசுவோம். இது JK நியூஸ் லேப். நன்றி, வணக்கம்.